ஸ்டோரி நினைச்சேன். கிளைமேக்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு. ஹீரோயின் 4 பேரும் நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. சோ குட். ரொம்ப இந்த டைரக்டர் மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அதை விட வருது. நிறைய டைம் பார்க்கலாம். 3 to 4 times பார்க்கலாம். கஷ்டப்பட்டது அதெல்லாம் நமக்கே நாம அந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நல்லா கனெக்ட் ஆச்சு. கட்டாயமாக பாருங்க, தியேட்டர்லேயே பாருங்க. மெசேஜ் நல்ல மெசேஜ் இல்ல, எல்லாருக்குமே இது யார் லைஃபையும் தட்டி பறிக்க கூடாது. ஃபைனல் சீன் தான். அவங்க வந்து மேரேஜ் டைம்ல வந்து எடுத்து சொல்றாங்கல்ல, அவங்களோட தப்பு வந்து ரியலைஸ் பண்றாங்களா, அது சூப்பரா இருக்கு சார். யூஷுவல் லவ் ஸ்டோரி நினைச்சேன். கிளைமேக்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு. ஹீரோயின் 4 பேரும் நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருக்கு. என்னங்க சார்? சீன் செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பரா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா தானே இருக்கு. ஒவ்வொரு சீனுமே அன்எக்ஸ்பெக்டட் தான். சூப்பரா காட்டியிருக்காங்க. லவ் ஃபீலிங் சூப்பரா காட்டியிருக்காங்க. எல்லாமே கனெக்ட் ஆகுது. இது மெசேஜ் நல்ல மெசேஜ் இல்ல, எல்லாருக்குமே இது யார் லைஃபையும் தட்டி பறிக்க கூடாது. ஒர்த்து 200% ஒர்த். நல்லா இருந்துச்சு. வேற லெவல். எல்லா சீனுமே பிடிச்சிருந்தது, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே. நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்தது. ஞாபகம் வந்துச்சு எல்லாமே. சாரி, லவ் டுடேக்கு அப்புறம் இது அதோட ஒரு ஸ்டெப் மேலேயே இருக்குன்னு சொல்லலாம். இல்ல, நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வரல. பட் லவ் டுடேவோட நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். அதோட அதே மாதிரியே இருக்கு. அதை விட வருது. நிறைய டைம் பார்க்கலாம். 3 to 4 times பார்க்கலாம். ரெண்டாவது படம் மாதிரியே தெரியல. பெஸ்டா கொடுத்துருக்காங்க. ஓவராலா எல்லாமே நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். எஸ்பெஷலி பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாங்க. நல்லா இருக்குதுங்க. வருத்துதாங்க. படம் சூப்பரா இருக்கு. அப்பா சென்டிமெண்ட் கடைசி சீன் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன். லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீனே லாஸ்ட் சீன் தான். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. கரெக்டாக இருந்தது. புரியல. ஹீரோக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் படமும் இதே மாதிரி நல்லா பண்ணா நல்லா இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. நாம் இந்த மாதிரிலாம் எடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருக்கு. மிஸ்கினோட ஆக்டிங் வேற லெவல். படம் நம்மளோட காலேஜ் லைஃப்பில் எல்லாம் படித்த பசங்களோட அந்த மாதிரிலாம் அது கெத்துன்னு நினச்சிட்டுங்கலாம் கடைசியில் வெத்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகணும். படம் சூப்பராக இருக்கு. எல்லாரும் ஒன் டைம் ஃபேமிலியோட பார்க்கலாம். அப்பா சென்டிமெண்ட் கடைசியில் அவர் சொல்லி விடும்போது நமக்கே கண்ணில் தண்ணி வந்துடுது. அந்த மாதிரி அப்பா எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னு தெரில. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், கனெக்ட் ஆச்சு. எங்கள் காலேஜில் அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தான். அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டது. அதெல்லாம் நமக்கே நாம் அந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லா கனெக்ட் ஆச்சு. கட்டாயமாக பாருங்கள், தியேட்டர்லேயே பாருங்கள். தேங்க்யூ ப்ரோ. சூப்பராக இருக்குங்க. படத்தில் பிடிச்ச சீனு அவர் எல்லா சீனுமே பிடிச்ச மாதிரி தான் வச்சிருக்காரு. நல்லா இருக்கு. கொடுத்த காசுக்கு மேலே ஒர்த்து. நல்லா இருக்கு. படம் மாசாக இருக்குது. கொலை மாசாக இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெண்டிங்கான மாதிரி எடுத்திருக்காங்க. வேற லெவல். செம்மையாக இருக்கு. பிடிச்ச சீனே வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஓப்பனாக பேசுறது. இந்த காலத்தில் வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஏமாற்றி இது பண்ணுற ஃப்ராடு பண்ணுறாங்களே, அது உண்மையாக காட்டினதான் வேற லெவல். சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படம் பிளாஸ்ட் தலைவா. 90s கிட்ஸ் கேட்டப்போ செம்மையாக இருக்கு. படம் கடைசி சீன் வந்துச்சு பாருங்க, அதுதான் மாசா இருந்துச்சு.
படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம் ஒரு டைமு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா பார்க்கலாம். நல்லா பிளாக் பஸ்டராக போகும். ப்ரோ புரிஞ்சது கடைசி சீன் நல்லா இருக்கும் ப்ரோ. மெயினாக அவங்க என்ட்ரி ஆவாங்க, அது அன்எக்ஸ்பெக்டடு. நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஒரு புது சீக்வன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஓகே வர்த்து. கண்டிப்பாக எல்லாம் பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. படமே ஃபுல்லாவே பிடிச்சிதான் ப்ரோ இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. மிக்சர் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு இது அந்த லவ் டுடேல அந்த யங்ஸ்டர்ஸ் பிடிச்ச சீன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர் கான்செப்ட் என்னமோ அந்த லைக் சோ கால் பூமர் கான்செப்ட், நீதி நேர்மை நியாயம் அந்த மாதிரி தான் இருக்கு. அது எப்படி ஒருத்தர் லைஃப் இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல மூவி ப்ரோ. டைரக்ஷன் நல்லா இருந்தது, எந்த இடத்துல லேக் இல்லை, ஈவனாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்ல மூவி. இந்த இடத்துல லேகாகவும் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். பிடிச்ச சீனு எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக சென்டிமெண்ட் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் அந்த லைன் தான் ஒர்க் பண்ணுறேன், அதனால அந்த ஃபீல்டு நல்லா இருக்கும். வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ பிடிச்ச சீன் கிளைமேக்ஸ் நல்லா கொண்டு போயிருந்தாரு டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. ஸோ குட். பிடிச்ச சீன் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன ஒரு கதை இல்லாத மாதிரி, லாஜிக் இல்லாத மாதிரி போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் எல்லாமே ஒரு லைஃப் பாடமாக இருக்குது. ரியாலிட்டி அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ குட். ரொம்ப இந்த டைரக்டர் மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஃபைனல் சீன் தான். அவங்க வந்து மேரேஜ் டைம்ல வந்து எடுத்து சொல்றாங்கல்ல, அவங்களோட தப்பு வந்து ரியலைஸ் பண்றாங்களா, அது சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. கனெக்ட் ஆகுது நிறைய சீன்ஸ். வருதுதான். சூப்பரா இருக்குது. என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுங்கண்ணா. டிராகன் பார்த்தோம், நல்லா இருந்துச்சுங்கண்ணா. பிடிச்ச சீனுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. அம்மா இது நல்லா தான் இருக்கு. ஒன்றும் ஃபேமிலியாக நல்லா இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வந்ததுலேயே வந்து சிறப்பான படம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது சார். பிடிச்ச சீன்னா வந்து 48 பேப்பரும் ஒரே டைம் கிளியர் பண்ண வந்துட்டு, அந்த ஒரு பேப்பர் வந்து வேற வகையில் கிளியர் பண்ணாலும் அந்த நேர்மையை ஒத்துக்கிட்டு கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக